ஹாய், நீங்க உங்க மாருதி XL6 காருக்கு ஒரு சப்வூஃபர் போடாம ஒரு கிளீனான அவுட்புட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நாங்க பண்ற சீரிஸ் கார் ஆடியோ நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மாருதி XL6 கார் கொண்டு வந்திருந்தாரு. இது வந்து ஒரு பிராண்ட் நியூ கார் தாங்க. ஸோ அவர் கஸ்டமர் எனக்கு 2 ரெக்வயர்மென்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல சப்வூஃபர் வேண்டாம். பிகாஸ் இதோட பூட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எனக்கு மினிமலிஸ்டிக் ஆம்ப் அண்ட் ஸ்பீக்கர் போட்டு எனக்கு அந்த சப்வூஃபரோட அவுட்புட் அதிலே எடுத்து கொடுக்குற மாதிரி எனக்கு சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் திங் கேட்டிருந்தேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இது வண்டி வாரண்டியில இருக்கறனால எந்த ஒரு ஒயர் கட் பண்ணாம எனக்கு அந்த மேல் டு ஃபீமேல் கப்ளர் போட்டு எனக்கு ஆடியோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அண்ட் அவரோட சவுண்ட் சிக்னேச்சர் பார்க்கும்போது அவர் ரொம்ப வால்யூம் கம்மியா அண்ட் டீடைலா கேட்கிறவர். ஸோ அதனால லவுட் மியூசிக் நான் லிசன் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நாங்க அவருக்கு மோரல் MK3 காம்பனன்ட் வந்து ஃப்ரெண்ட்லி பிளாக் லிப் பேஸ்ட் பண்ணி கொடுத்து அண்ட் அதை டிரைவ் பண்றதுக்கு 2 விஷயம் பண்ணோம். பிகாஸ் ஸ்டாக் ஹெட்யூனால கண்டிப்பா இதில் அவுட்புட் அந்த அளவுக்கு இல்லாதனால நம்ம நடுவில் வந்து ஒரு நாக்கமிச்சியோட 6 சேனல் DSP மட்டும் போட்டு ஸோ அந்த 4 ஸ்பீக்கருக்கும் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். இதுக்கு நடுவில் ஸ்பீக்கரோட அவுட்புட் கொஞ்சம் ஒரு பேஸ் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக எதிர்த்து நம்ம சப்வூஃபர் போடாதனால ஒரே ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் மட்டும் நம்ம போட்டு அதுலேருந்து பவர் த்ராட்டில் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமர்ஸ் வெரி ஹாப்பி வித் அவர் டியூனிங் அண்ட் அவர் ஒர்க். ஸோ அதோட ஒர்க்கிங் வீடியோஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் காருக்கும் ஒரு சப்வூஃபர் இல்லாமல் ஒரு க்ளீனான அவுட்புட் எடுக்கணும்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.